இந்த உலகம் அழிய போறதுக்கு முன்னாடி நடக்க போகும் அந்த 10 முக்கிய அடையாளங்கள்ல ஒண்ணுதான் யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ். அவங்க யாரு? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்க வெளியே வந்தா இந்த உலகத்தோட நிலைமை என்ன ஆகும்? இதை பத்தி திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்ட அதிர வைக்கும் உண்மைகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் அப்படிங்கிறவங்க ஏதோ ஆவிகளோ இல்லை ஏலியன்களோ கிடையாது. அவங்களும் மனித இனத்தை சேர்ந்தவங்க தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வழித்தோன்றல்கள் தான் இவங்களும். ஆனா இவங்க ரொம்பவே கொடூரமானவங்க. இவங்களோட உருவம் எப்படி இருக்கும் தெரியுமா? சின்ன கண்கள், தட்டையான முகம், அகலமான வாய் மற்றும் செந்நிறமான முடி. இப்படித்தான் பல ஹதீஸ்கள்ல இவங்களோட தோற்றம் விவரிக்கப்பட்டு இருக்கு. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி துல்கர்னைன் அப்படிங்கிற ஒரு நீதி மிக்க மன்னர் இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு ஊர் மக்கள் இவங்க கிட்ட வந்து ஒரு புகாரை வைக்கிறாங்க. மன்னரே, இந்த யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் கூட்டம் எங்களை ரொம்பவே சித்திரவதை பண்றாங்க. எங்க பயிர்களை அழித்து மக்களை கொலை செய்யறாங்க. இவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாங்க. துல்கர்னைன் மன்னர் என்ன செஞ்சார் தெரியுமா? 2 மலைகளுக்கு நடுவுல ஒரு பெரிய இரும்பு சுவரை கட்டினாரு. அந்த இரும்பு உருக்கி ஊற்றப்பட்டு செம்பால மூடப்பட்டு ஒரு அசைக்க முடியாத சுவரா மாறுச்சு. அந்த சுவரை அவங்களால ஏறவும் முடியாது, ஓட்ட போடவும் முடியாது. அந்த சுவருக்கு பின்னாடி தான் இப்ப வரைக்கும் அவங்க சிறை பிடிக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ இத்தனை காலமா அவங்க சும்மாவா இருக்காங்க? இல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த சுவரை அவங்க தோண்டிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பா ஓட்டை போட்டுடுவோம்னு சொல்லி தூங்க போவாங்க. ஆனா காலையில வந்து பார்த்தா அந்த சுவர் மறுபடியும் பழைய மாதிரியே முழுமையா இருக்கும். ஆனா மறுமை நாளுக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்க இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதை தோண்டி முடிப்போம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த சுவர்ல ஓட்டை விழும். அவங்க லட்சக்கணக்குல கோடி கணக்குல இந்த உலகத்துக்குள்ள வெள்ளம் மாதிரி வருவாங்க. இவங்க வெளியே வந்தா இந்த உலகமே தாங்காது. கண்ணுல படுற எல்லாத்தையும் அழிப்பாங்க. வழியில இருக்கிற ஆறுகள், ஏரிகள்ல இருக்கிற எல்லா தண்ணியையும் குடித்து வறட்சி ஆக்கிருவாங்க. அவங்க காட்டுற அக்கிரமத்தை பார்த்துட்டு மக்கள் எல்லோரும் மலைகளுக்கு மேலையும் பாதுகாப்பான இடங்களுக்கும் ஓடி போயிடுவாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்வாங்க. அப்பத்தான் அல்லாஹ் அவங்களோட கழுத்துல ஒரு விதமான புழுக்களை உருவாக்கி ஒரே ராத்திரியில அந்த மொத்த கூட்டத்தையுமே அழிப்பான். அதுக்கப்புறம் இந்த உலகம் ஒரு அமைதியான இடமா மாறும். அன்பிற்கினியவர்களே, யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜ் வெளியே வர்றதுக்கு முன்னாடி தஜ்ஜால் வருவான். இதெல்லாம் மறுமை நாளோட பெரிய அடையாளங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்த வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.